நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு பர்சனல் சோல் வினிங், தனித்தால் ஆத்துமா ஆதாய பணி. நான் என்னுடைய ஊழியத்தை இந்த விதமாக ஒரு புல்பீட்டில் நின்று நான் ஆரம்பிக்கவில்லை. என்னுடைய முதல் ஆத்மாவை நான் 16 வயது இருக்கும்போது என்னுடைய பள்ளி மாணவனை ரட்சிப்புக்குள் நடத்தினேன். அந்த பள்ளி மாணவன் இன்றைக்கு ஒரு போதகராக இருக்கிறார். என்றைக்கும் என்னோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். என்றைக்கெல்லாம் நான் அவரை சந்திக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் எனக்கு நன்றி சொல்வார். அடிக்கடி எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக செய்தி அனுப்புவார். ஒருவேளை நீ எனக்கு இயேசுவை அறிமுகம் செய்திருக்காவிட்டால் நான் இன்றைக்கு ஒரு போதகனாகி இருக்க மாட்டேன். அவர் போதகனானாலே அவருடைய அப்பாவும் ரட்சிக்கப்பட்டார், அவங்க அம்மாவும் ரட்சிக்கப்பட்டார், அது முழு குழுவும் ரட்சிக்கப்பட்டது. ஒரே ஒரு ஆத்மாவை நான் வழி நடத்தினேன். மற்ற எல்லாரோடும் கொஞ்சம் கொஞ்சம் தொடர்பு இருந்தது அவ்வப்போது. ஆனால் அந்த ஒரு ஆத்மாவை என் வாழ்க்கையிலே நான் மறக்கவே முடியாது. அது தனித்தால் ஆத்மாத பணி. என்னுடைய பள்ளிக்கூடத்திலே இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூமுக்கு பின்னாடி ஒளிந்து நின்று கொண்டு அந்த தம்பிக்கு, அந்த சகோதரனுக்கு நான் சுவிசேஷத்தை சொன்னதை நான் இன்றைக்கு மறக்க மாட்டேன். அவருடைய வாழ்க்கையிலே அநேக கவலைகளோடு அநேக பிரச்சனைகளோடு இருந்தார், ஏமாற்றத்தோடு இருந்தார். அந்த விதமாக ஏமாற்றத்தோடு இருக்கிற அநேகர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இங்கே ஒரு படத்தை பார்க்குறீங்க. இவர் யாருன்னா ஒரு பையன், அவருடைய பெயர் பேக்கோ. அவருடைய தகப்பனார், அவனும் அவருடைய தகப்பனாரும் மேட்ரிட், ஸ்பெயின் நாட்டிலே மேட்ரிட் என்ற பட்டணத்திலே அவர்கள் 2 பேரும் வாழ்ந்து வந்தார்கள். அடிக்கடி அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையிலே சண்டை வரும். அம்மா அவர்களை விட்டுவிட்டு வேறொரு கணவனோடு போய்விட்டார். அந்த அம்மா விட்டு போய்விட்டார்கள். அப்பாவும் மகனும் அடிக்கடி வாக்குவாதம் செய்வார்கள். இங்கே இருக்கிற இளைஞர் நிறைய பேருக்கு உங்கள் அப்பா அம்மாவோட அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். இப்படி சின்ன வயதில் இருக்கிற 15 வயதில் இருக்கிற வாலிபர்கள் அடிக்கடி தங்களுடைய பெற்றோரோடு வாக்குவாதம் செய்வது இப்படிலாம் இருக்கிறது வழக்கம். அதே போல இந்த பையன் பேக்கோ என்ற இந்த பையன் தன்னுடைய தகப்பனாரோடு அடிக்கடி வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தான். ஒரு நாள் வாக்குவாதம் அதிகமாக முற்றி அவன் தகப்பனாரை பார்த்து ஐ ஹேட் யூ என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு ஓடிவிட்டான். வீட்டை விட்டு ஓடி விடனே அந்த தகப்பனார் அவனை தேடி காத்து கொண்டே இருந்தார். வீட்டில் எப்படியும் ஒரு நாள் என் மகன் வந்து விடுவான் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். ஆனால் தந்தை மகன் திரும்பி வரவே இல்லை. அப்பொழுது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. என் மகனை நான் தேடுகிறேன், ஆனால் என் மகன் என்னை திரும்பி வீட்டுக்கு வரமாட்டேன்கிறான். நான் அவனை நேசிக்கிறேன், ஆனால் அவன் என்னை நேசிக்கிறானா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை நான் தவறு செய்து கோபத்தோடு பேசினதுனாலே, அவனை மனதை துக்கப்படுத்தினாலே, என்னுடைய வே ஆஃப் பிரிங்கிங் அப், அதனாலே அவன் போய்விட்டானோ என்று கவலையோடு அந்த தந்தை யோசித்துக் கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு யோசனை வந்தது. அவர் என்ன செய்தார், அந்த தேசத்தில் இருக்கிற மேட்ரிட் பட்டணத்தில் இருக்கிற ஒரு பத்திரிகை நிறுவனத்திற்கு, ஒரு நாளிதழுக்கு ஒரு செய்தியை அனுப்பினார். இந்த செய்தியை உங்களுடைய நாளிதழிலே நீங்கள் வெளியிட வேண்டும் என்று வெளியிட்டு சொன்னார். அந்த செய்தி இதுதான்: Dear Paco, meet me in front of the newspaper office at noon. மதியம் 12 மணிக்கு அப்பா அங்கே வருவேன், என்னை அங்கு சந்திக்க நீ வர வேண்டும். All is forgiven, எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது. I love you என்று அந்த அப்பா எழுதினாராம். Your father, தமிழ் ஆங்கிலத்திலே your papa என்று எழுதினாராம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போய்விட்டது. சனிக்கிழமை வந்தது. அப்பா ஆவலோடு கூட அந்த நிறுவனத்தின் வாசலுக்கு சென்றார். அங்கே 800 பேக்கோஸ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். 800 வாலிபர்கள், அவங்க எல்லாருக்கும் பேர் பேக்கோ. அவங்க எல்லாரும் அந்த நிறுவனத்துக்கு முன்னாடி வந்து கூப்பிட்டுருந்தாங்க. இவர் என்ன ஒரு மகனை தேடி போனேன், 800 பேர் வந்திருக்கிறாங்களே என்று சொல்லி அவர் போய் பார்த்தபோது தான் அறிந்தது, 800 மகன்கள் மன்னிப்புக்காக, அன்புக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அருமையான வாலிப சகோதரனே, சகோதரியே, அன்புக்காக ஏங்குகிறவர். இந்த உலகத்திலே மக்களுக்கு என்ன தேவை? அன்பு தான் தேவை. நீங்கள் என்னிடத்தில் அன்பு காமிச்சிட்டிங்கன்னா, நான் உங்களிடத்தில் அன்பு காமிச்சிட்டேன்னா அதே மனசு உள்ள ஒரு பெரிய சமாதானம். இன்னைக்கு குடும்பத்தில் சமாதானம், அன்பு இல்லை. இன்றைக்கு சமுதாயத்தில் அன்பு இல்லை. வேலை செய்கிற இடத்துல அன்பு இல்லை. அன்புக்காக ஏங்கி அழைகிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சுவிசேஷத்தை அறிவிப்பது என்று சொன்னால் இயேசுவின் அன்பை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதுதான். இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னிக்க இயேசு தயாராக இருக்கிறார் என்று சொல்வதுதான் நம்முடைய அழைப்பாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இந்த பாடத்தை நீங்கள் மறந்துவிடவே கூடாது.
Evangelism is the heartbeat of God. ஆண்டவருடைய இதய துடிப்பு சுவிசேஷ பணியாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், evangelism is seeking the lost. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆதாம் பாவம் செய்தவுடனே பிதாவாகிய தேவன் ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய், சீக்கிங் த லாஸ்ட், தேடி போகிறார். இந்த சுவிசேஷ பணின்றது புதிய ஏற்பாட்டில் தான் பார்க்கிறோம் நாம் நினைக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே மனிதன் பாவத்திலே விழுந்து போன போது அவனை இயேசு தேடி சென்றார். அவன் ஒளிந்து கொண்டிருந்தான், அவனை தேடி சென்றார். The Father sent his only son to seek the lost. இரண்டாவதாக புதிய ஏற்பாட்டுக்கு வருவீங்கன்னா, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பிதா அனுப்பினார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆத்துமாக்களை தேடி சென்றார். ஆத்துமாக்களை தேடி சென்றார். பலரை ரட்சிப்புக்குள் வழி நடத்தினார். அதற்காக உயிரையே கொடுத்தார். ஆகவே நம்ம இப்ப பேசுற காரியம் ஏதோடு தொடர்பு படுத்தப்பட்டிருக்குதுன்னா, பிதாவோடு குமாரன் சிலுவையில இறந்து போனார் அல்லவா, சிலுவையை சுமந்து மரணத்தை சந்தித்தார் அல்லவா, அதோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ செய்தியை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கும் விரும்புகிறார். காரணம், அதற்காக தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார். அவர் கொடுத்த உயிரையே கொடுத்து ரத்தத்தை சிந்தி தியாகம் செய்த இந்த செய்தியை நீங்களும் நானும் சொல்லாவிட்டால் யார் சொல்வார்? ஏனென்று சொன்னால், அந்த இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவர் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதன் மூலமாக நாம் சமாதானத்தோடு இருக்கிறோம். நாளைக்கு சில காரியங்களை சொல்வேன். நடைமுறை வாழ்க்கையிலே எப்படி லைஃப் ஸ்டைல் மூலமாக மற்றவர்களை ரட்சிப்புக்குள் நான் நடத்தினேன், நீங்களும் எப்படி நடத்தலாம் என்பதை குறித்து பகிர்ந்து கொள்வேன். ஆகவே இரண்டாவதாக, குமாரனாகிய கிறிஸ்துவும் சிலுவையிலே உயிரை கொடுத்தார். உயிரோடு இருந்த நாட்களிலே ஆத்துமாக்களை தேடி சென்றார். பரிசுத்த ஆவியானவரும் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்களையும் என்னையும் இந்த தனித்தால் ஆத்தும ஆதாய பணியிலே, சுவிசேஷ பணியிலே நம்மை பக்குவப்படுத்துவதற்காக, நம்மை பலப்படுத்துவதற்காக, நம்மை எக்விப் பண்ணுவதற்காக தான் பரிசுத்த ஆவியை கொடுக்கப்பட்டிருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமேரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கு எருசலேம் சிங்கப்பூராக இருந்தது. எனக்கு யூதேயா இந்தியாவாக மாறினது. அதுக்கப்புறம் என்னுடைய சமாரியா பக்கத்து நாடாச்சு. இப்பொழுது நான் ஆப்பிரிக்காவிலே நான் ஊழியம் செய்கிறேன். ஆகவே அட்டமோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுக்கு நான் போயிட்டேன். லாட்டின் அமெரிக்கா, அங்க மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு நான் போகிறேன். ஆகவே இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற பணியிலே நான் அப்போஸ்தலர் 1:8 முழுமையாக நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன் என்று தைரியமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நான் கல்லறைக்கு போக ஆயத்தமாகிவிட்டேன். என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்த இந்த ஊழியத்தை நான் உண்மை உத்தமமாய் செய்ய முயற்சி செய்கிறேன். பூரணமாய் செய்து முடித்திருக்கிறேன் என்று தெரியாது. இருந்தாலும் கூட எனக்குள்ளாக ஒரு எண்ணம் வருகிறது, எந்த நேரத்திலும் ஆண்டவர் என்னை கூப்பிடுவார் என்ற ஒரு எண்ணம் அடிக்கடி வருகிறது. ஆகவே ஆனால் அதுக்கு முன்பாக நான் கீழ்ப்படிந்திருக்கிறேனா? எருசலேமிலே நான் இயேசுவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், யூதேயாவிலே அறிவிக்க வேண்டும், சமாரியாவிலே அறிவிக்க வேண்டும், அட்டமோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், பூமியின் கடைசி பரியந்தம் அறிவிக்க வேண்டும். அதற்கான் வைத்திருக்கிறார் ஆண்டவர். ஆனால் இந்த நாட்களில் எப்படி தமிழ்நாட்டிலே நாம் இருக்கிற இடங்களிலே எப்படி இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக்கொள்கின்றோம். இந்த திருத்துவ தேவன், the triune God, 3 பேரும் இந்த சுவிசேஷ பணியிலே பங்காற்றுகிறார்கள். They have an important role in going after the lost. காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கிற பணியிலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவருக்கும் முக்கிய பங்கு இருந்திருப்பதை வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். இதற்கு இந்த ஒரு சம்பவத்தை நான் எடுத்து சொல்ல விரும்புகிறேன். ஒரு இயேசு கிறிஸ்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்திலே 3 சம்பவங்களை சொல்கிறார். A lost sheep, the lost shillings and the lost son. தொலைந்து போன ஆடு லூக்கா 15:3-7 வரைக்கும், தொலைந்து போன நாணயம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும், தொலைந்து போன மகன் 11ஆம் வசனத்திலிருந்து 32 வரைக்கும். இந்த 3 சம்பவத்தையும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு கூட பேசி இந்த சம்பவங்களை சொல்லுகிறார். எதற்காக சொல்லுகிறார் என்று சொன்னால், காணாமல் போனதை ஆண்டவர் நேசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக. அது மட்டுமல்ல, காணாமல் போனதை தேடி கண்டுபிடிக்க கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, காணாமல் போனதை ஆண்டவர் தேடுகிறார், நீங்களும் நானும் தேட வேண்டும் என்று விரும்புகிறார்.
ஆகவே நீங்களும் நானும் எதற்காக ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்று சொன்னால், ரட்சிக்கப்படாதவர்களை ரட்சிப்புக்குள் நடத்ததான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணாமல் போனவர்களை தேடுவதற்காக தான், காணாமல் போய் தேட கண்டுபிடிக்கப்பட்ட நம்மை ஆண்டவர் இன்றைக்கும் உயிரோடு வைத்திருக்கிறார். நாம் மறுபடியும் பிறந்த நாம் மறுபடியும் பிறக்காதவர்களை மறுபடியும் பிறக்க செய்வதற்காக தான் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்களை அவருடைய பிள்ளைகளை மாற்றுவதற்காக தான் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஆகவே இப்படி நான் சொல்லிக்கொண்டே போவேன். இயேசு மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே வாருங்கள் என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொன்னார். ஆனால் 10ஆம் அதிகாரத்திலே போங்கள் என்று சொன்னால் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே உலகமெங்கும் போங்கள் என்று சொன்னார். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுமந்து செல்கிற பணியிலே, காணாமல் போனவர்களை தேடி கண்டுபிடிக்கிற பணியிலே நீங்களும் நானும் தீவிரமாக ஈடுபட வேண்டும். அதற்கு ஃபாதர்ஸ் ஹார்ட் தேவை, தந்தையினுடைய இதயம் தேவை. தந்தையினுடைய இதயம் எப்படிப்பட்ட இதயம்? அன்பினால் நிறைந்த இதயம். அன்பில்லாவிட்டால் இந்த ஊழியத்தை நீங்களும் நானும் செய்ய முடியாது. இயேசுவை நேசித்ததுனால தான் நேத்து இங்க வந்துட்டு நாளைக்கு இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு இங்க இருந்து போறேன் வேகமா. எதனால? இயேசுவை நேசிக்கிறேன். எனக்கு பணம் முக்கியம் கிடையாது, எனக்கு நான் செலவிடுகிற நேரம் முக்கியம் கிடையாது. ஏன்னா இயேசு என்ன அதுக்கு அதிகமாக நேசிச்சிருக்கிறார். அவர் நேசித்தபடினால்தான் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நேசித்தபடினால்தான் ஒரு மனிதனா நிற்கிறேன் அவங்க முன்மா. இல்லாட்டா ஒரு பைத்தியக்காரனா இருந்திருப்பேன், ஒன்றும் அறியாதவனா இருந்திருப்பேன். ஆகவே அவர் என்னை நேசித்தபடினாலே நானும் அவரை நேசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே இயேசு பேதுருவினிடத்திலே கடைசியாக பேசும்போது, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார். கேட்டுவிட்டு என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்கிறார். திருப்பி கேட்கிறார், என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாய். 3 முறை கேட்கிறார். ஏன் தெரியுமா? அன்பு குறைந்தால் ஆத்துமாதாய பணி இருக்காது. அன்புதான் அடிப்படை. அன்பு இருந்தால்தான் இந்த ஊழியத்தை நாம் செய்ய முடியும். ஆகவே இந்த அன்பு என்றைக்கு தணிகிறீங்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆத்துமாதாய பணி, சுவிசேஷ பணியெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். ஆனா அன்பு ஆண்டவர் மேல் இருக்கும் பொழுது அதிகரிக்க அதிகரிக்க அதிகமான ஆத்துமாக்களை கர்த்தருக்காக ஆதாயம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் விரும்புவீர்கள். இந்த கதையில் என்ன படிக்கும் என்று சொன்னால், கடவுள் இழந்ததை கண்டுபிடிப்பார், கடவுள் இழந்ததை மன்னிப்பார், கடவுள் இழந்ததை ஏற்றுக்கொள்கிறார். இது இந்த பாடங்களை நான் அறிந்து கொள்கிறேன். God is a God who loves the lost, he forgives the lost, he accepts the lost. நான் காணாமல் போயிருந்தேன், அவர் என்னை தேடி கண்டுபிடித்தார். நான் பாவம் செய்து வாழ்ந்து கொண்டிருந்தேன், அவர் என்னை மன்னித்தார். நான் இருக்கிற விதமாகவே அவர் என்னை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இந்த செய்தியை சொல்ல வேண்டும், இந்த செய்தியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த லாஸ்ட் காயின் இல்லட்டா லாஸ்ட் ஷீப்ல அந்த கதையில் என்ன பார்க்கிறோம்னா, காணாமல் போன நாணயத்தை ஒரு பெண் கவனமாக தேடி கண்டுபிடிக்கிறார். அதே போல அந்த காணாமல் போன காசை கண்டுபிடித்து விட்டால் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் கூட்டி, வீட்டாரை கூட்டி சந்தோஷமாக இருக்கிறார். தொலைந்து போன நாணயத்தை கண்டுபிடித்தால் அவள் தன் அண்டை வீட்டாரை கூட்டி சென்று அவர் மகிழ்ந்து சந்தோஷமாய் இருந்தால் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல காணாமல் போன ஆட்டு கதையில என்ன பார்க்கிறோம்னா, the shepherd goes in search of the lost. ஆட்டு மேய்ப்பன் காணாமல் போன ஆட்டை தேடி தேடுகிறான். கடைசியில் கண்டுபிடித்து விட்டு சொந்தக்காரர்கள், உறவினர்கள், எல்லா அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறான். அதுவும் முடிகிறது. ஆனா என்ன நடக்குது என்று சொன்னா, இது 2 இடத்திலும் இந்த முதல் 2 ஓமாமனங்கள்ல காணாமல் போன ஆடு, காணாமல் போன காசு, இந்த 2 சம்பவத்திலும் 2 பேர் தேடுறாங்க. ஆட்டு மேய்ப்பன் அந்த பெண்ணும் தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுது மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அப்ப எப்ப சந்தோஷம் நமக்குள்ள இருக்குன்னா, ஆத்துமாதாயம் செய்யும் போது தான் சந்தோஷம் நமக்குள்ள இருக்கும். ஆத்துமாக்கள் சபையிலே சேர்க்கப்பட்டால் தான் சபை சந்தோஷமாக இருக்கும். ஆத்துமாக்கள் ஆசீர்வாத இளைஞர்கள் இயக்கத்தின் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்தால் தான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கம் மகிழ்ச்சியினால் சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும். இந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், in the same way there will be more rejoicing in heaven over one sinner who repents than over 99 righteous persons who do not need to repent. மனம் திரும்ப தேவையில்லாத 99 பேரை காட்டிலும் மனம் திரும்புகிற ஒரே ஒரு ஆத்துமாவில் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையில் நாம் சந்தோஷமாக நம் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய கிறிஸ்தவ ஓட்டம் மகிழ்ச்சியினால் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆத்துமாதாய பணியிலே
தீவிரமாக ஈடுபட வேண்டும். அது இருக்கும் பொழுது மகிழ்ச்சி இருக்கும். அப்படிதான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே மகிழ்ச்சி இருந்தது. காரைக்குடியில் இருந்தது, ஊரிஸ் கல்லூரியில் இருந்தது, மற்ற தஞ்சாவூரில் இருந்தது. இப்படி பல இடங்களிலே மாணவ நாட்களிலே மற்றவர்களால் இயேசுவினிடத்தில் வழிநடத்தப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்திலே தலைவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்களும் நானும் இதில் தீவிரமாக ஈடுபட வேண்டும். ஆனால் அந்த கடைசி கதையிலே, லாஸ்ட் சன், காணாமல் போன மகனுடைய கதையிலே என்ன நடக்கிறது? மகன் மனம் திரும்பி வருகிறான். ஆனால் யார் அவனை தேடி போய் கண்டுபிடிச்சிருக்கணும்? யார் போயிருக்கணும்? யாரு சொல்லுங்க? அப்பாவா? என்னங்க எல்லாரும் அப்பா தான் செய்யறீங்க. அப்பா காத்துக்கிட்டு இருக்கார், வயசானவருங்க. ஆனா அந்த அப்பா வந்து the oldest son did not go in search of the lost. மூத்த மகன் அப்பா வீட்டில இருந்து நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கான். அப்பாவுடைய சாப்பாடு அவனுக்கு சமைக்க வேண்டியதில்லை, தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு வந்து அப்பா வச்சு சாப்பாடை சாப்பிட்றான், எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். காரணம் என்னவென்றால், he did not understand the heart of the father. தந்தையினுடைய அன்பின் இதயத்தை புரிந்து கொள்ளாதவனாக இருந்தான். I want to make a very important statement. The eldest son was in the father's house without the father's heart. தந்தையின் வீட்டிலே இருந்தான், இல்லத்திலே இருந்தான், ஆனால் தந்தையின் உள்ளம் இல்லாதவனாக இருந்தான். தந்தையின் உள்ளம் இல்லை, இல்லத்திலே இருந்தான். நாம் எல்லாரும் அப்பாவின் வீட்டிலே இருக்கிறோம், ஆனால் அப்பாவினுடைய உள்ளம் இல்லாமல் இருக்கிறோம். அந்த அப்பாவினுடைய இருதயம் தான் காணாமல் போன ஒரு மனிதனை தேடி கண்டுபிடிக்க நம்மை உந்தி தள்ளும், நம்மை தூண்டும், நம்மை ஆர்வப்படுத்தும். அவர்கள் அப்பாவின் இதயத்தை புரிந்து கொள்ளவே இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். The oldest son was indifferent. வித்தியாசமாய் இருந்தான், கோபப்பட்டான். சகோதரன் திரும்பி வந்துட்டான், தம்பி திரும்பி வந்தா சந்தோஷமா இருக்கணும். இவன் ஏன் திரும்பி வந்தான்? செத்து தொலைஞ்சு போயிருக்கலாமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கிறான். The older brother was angry. கோபத்தோடு வீட்டுக்குள்ள போக மாட்டேன்றான். அப்பா வெளியில போய் அவனை வருந்தி கூப்பிடுகிறார். அந்த கதையின் இறுதியிலே பார்த்தீங்கன்னா, மூத்தவன் வெளியிலே இருக்கிறான், இளையவன் உள்ளே இருக்கிறான். இப்ப யாரு காணாமல் போனவனா? மூத்தவனா இளையவனா? மூத்தவன் வந்து வெளியில இருக்கிறான், இதயம் இல்ல. ஏன்னா he was not interested. இந்த மூத்தவன் போலதான் நீங்களும் நானும் நிறைய சமயத்தில் இருக்கிறோம். தனித்தால் ஆத்தும ஆதாயம் செய்யாதவர்கள், சுவிசேஷ பணியிலே தீவிரமாக ஈடுபடாதவர்கள் மூத்த மகனுடைய பண்பை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவன் யார்? he was a self-centered man. சுயநலக்காரனாக இருந்தான். சுவிசேஷ பணியை செய்யாதவர்கள், ஆத்தும ஆதாய பணியிலே ஈடுபடாதவர்கள் சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். சுயநல கிறிஸ்தவர்களுக்கு பரலோகத்திலே வரவேற்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய சபைகளிலே, நிறைய கிறிஸ்தவ ஆலயங்களிலே நிறைய பேர் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். எனக்கு என்ன கிடைக்கும்? கோயிலுக்கு போனா எனக்கு என்ன கிடைக்கும்? அவ்வளவுதான். இங்க வந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு இங்க என்ன கிடைக்கும்னா, நீங்க எப்படி ஊழியம் செய்யணும்ன்றத நீங்க கற்றுக்கொள்றதா உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் உங்களை கூட்டு வந்திருக்கோம். இங்க சுயநலவாதிகள் ஆண்டவருக்காக ஆத்துமா ஆதாயங்கள் செய்ய மாட்டார்கள், தங்களுடைய நலனையை எதிர்பார்ப்பார்கள், எண்ணுவார்கள். He was self-centered. இரண்டாவதாக, he was self-righteous. அவன் சுய நீதி உள்ளவனாய் இருந்தான். Look, all these years I have been slaving. நான் வந்து அடிமையை போல உங்கள்கிட்ட வேலை பார்த்தேன், உங்களுடைய எல்லா கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சேன். ஆனா எனக்குன்னு ஒரு ஆட்டை நீங்க அடிக்கவே இல்லை, ஒரு கொண்டாட்டத்தை நடத்தவே இல்லை. ஆனா இந்த this son of yours, இந்த மகன், கூட பிறந்தவனே இந்த மகன், உங்க மகன்றான் அப்படின்னா அன்பே இல்லை. அவனுக்கு நீங்க சொத்தை கொடுத்தீங்க, அவன் விபச்சாரிகளோடு வாழ்ந்தான், ஆனா அவனுக்கு இன்னைக்கு விருந்து பண்றீங்கன்னு சொல்லி அப்பாவிடத்துல கோபித்து கொண்டான். காரணம் என்ன தெரியுமா? சுயநீதி. பவுல் சொல்கிறாரு, I am the least of all sinners அப்படின்னு சொல்றார். பாவியிலே பிரதான பாவி நான் நிக்கிறேன், அவங்க முன்னாடி நிக்கிறேன், பிரதான பாவி நானு கூட தான். பவுலே அப்படி சொல்வார்னா நான் வந்து மகா பிரதான பாவி நான் சொல்லணும். ஆனா என்ன ரட்சித்திருக்கிறார். சுயநீதி உள்ளவர்கள் மற்றவர்களை குறித்து கவலைப்பட மாட்டார்கள். அது மட்டுமல்ல, இவன் மூன்றாவதாக செல்ஃப் கண்டென்டட், சுய திருப்தி அடைந்தான். சுய திருப்தி. எனக்கு நான் அப்பா சொல்றாரு, என் கூட இருக்கிறப்பா ஏன்பா அப்படின்றா, எனக்கு எல்லாமே இருக்குது. அருமையானவர்களே, உங்களுக்கு ரட்சிப்பு இருக்கு. இன்னைக்கு நான் செத்தேன்னா பரலோகத்துக்கு போவேன், ஆனால் நிறைய பேர் இன்னைக்கு செத்தாங்கன்னா நரகத்துக்கு போயிடுவாங்க.
அப்போ எனக்கு உள்ளது அவங்ககிட்ட இல்லை. அவங்களுக்கு அச்சுப்புக்குள் நடத்தி அவர்களையும் பரலோகத்திற்கு கொண்டு வர்றது தான் நம்முடைய பெரிய 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 ஒரு பொறுப்பாக இருக்கிறது. ஆகவே சுவிசேஷ பணியிலே இந்த தனித்தால் ஆத்துமா, the predominant method of evangelism is personal soul winning. தனித்தால் ஆத்துமா ஆதாயம் பணியை குறித்து ஒருத்தர் சொல்லும்போது it is low lying fruit அப்படின்னு சொல்றார். low lying fruit, ஒரு மரம் இருக்கும்னா கனிகள் மேலெல்லாம் அங்கங்க இருக்கும், ஆனா அப்படி தொங்கிட்டு இருக்கு பத்தி அப்படியே பறிச்சிடலாம். உங்க பக்கத்திலேயே அவங்க இருக்கிறாங்க, உங்க கூடயே படிக்கிறாங்க, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்களுடைய நண்பர், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர், உங்களுடைய உறவினர், இவர்களை வெகு எளிதிலே நீங்கள் அவரோடு உறவு வைத்துக் கொண்டு நீங்கள் அவர்களை சம்பாதித்து விடலாம். நாளைக்கு கொஞ்சம் பார்ப்போம் அதை குறித்து. So personal evangelism, of all method of evangelism, is without doubt one of the most effective methods of evangelism. What is personal evangelism? It is presentation of the gospel by one person to another person. ஒரு நபர் இன்னொருவருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது, அதுதான். இப்போ நான் அடுத்த டயகிராம் காமிக்க போறேன். இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இங்க எத்தனை பேர் ஒரு கோயிலுக்கு போய், ஒரு ஆலயத்திற்கு போய், ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டனா ரட்சிக்கப்பட்டீங்க? கை தூக்கல. எத்தனை பேர் சண்டே ஸ்கூல் மூலமா ரட்சிக்கப்பட்டீங்க? கை தூங்க. பரவாயில்லையே, எப்படி ஒரு 20, 25, 30 பேர் இருப்பாங்க. எத்தனை பேர் கல்லூரியிலே படிக்கும் போது ரட்சிக்கப்பட்டீங்க? யாரோ ஒருத்தர் வந்து சொன்னனால, ஒருவர் உங்களோட சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றவங்க கை தூக்கல. Invariably this will be the highest number. பாருங்க இந்த ஃபிகரை பாருங்க, சக்சஸ் ரேட்டை பாருங்களேன். ஸ்பெஷல் நீட்ஸ், சிலருடைய தேவைகள் சந்திக்கப்பட்டதனாலே ரட்சிக்கப்பட்டவர்கள் 1 to 2%, 1-2%. சில பேர் திடீர்னு ஒரு கோயிலுக்குள்ள போவாங்க, அங்க ஒரு சுவிசேஷம் அறிவிக்கப்படும், அதை எல்லாம் ஏற்றுக்கொள்வார்கள், 2 to 3%. ஒரு போதகர் போய் அவங்களை சந்தித்ததுனால 5 to 6%. விசிட்டேஷன் மூலமாக அவர்களை அடிக்கடி போய் சந்திக்கிறதுனாலே, போதகரோ மற்றவர்கள் சந்திக்கிறதுனாலே 1 to 2%. சண்டே ஸ்கூல் மூலமாக 4 to 5%. இவாஞ்சலிஸ்டிக் குரூசேட் மூலமா எவ்வளோ? 0.5%. பெரிய பெரிய கூட்டங்கள், சுவிசேஷ கூட்டங்கள் நடத்துகிறதுனால ரட்சிக்கப்படுறவர்களுடைய எண்ணிக்கை 0.5%, ரொம்ப கொஞ்சம் தான். ஆனா அதுக்கு செலவிடப்படுகிற பணம் ரொம்ப அதிகம். சர்ச் இவாஞ்சலிஸ்டிக் குரூசேட், அது அப்புறம் சர்ச் ப்ரோக்ராம் 2.3%. ஆனால் one friend or one relative sharing the gospel to another person, 75 to 90% of results. 75 to 90%. ஒருவர் இன்னொருத்தருக்கு சொன்னதுனாலே ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்களுடைய எண்ணிக்கை 75 விழுக்காட்டிலிருந்து 90 விழுக்காடு. ஆனால் அதை தான் கிறிஸ்தவர்கள் செய்ய மாட்டேன்கிறார்கள். சாத்தான் அதை செய்ய நீங்க விட்டா நீங்க எல்லாரும் நிறைய பேரை கொண்டு தரீங்கன்னு அவனுக்கு தெரியும், அதனால அதை செய்ய விட மாட்டான். ஆனா அதுல தான் நம்ம செய்யணும் அப்படின்ற நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகின்றேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு டயகிராம். பாருங்க, இது யார்? இது சமாரிய பெண். இயேசு கிறிஸ்து மட்டும் நிற்கிறார். ஒருவர் பெர்ஃபெக்ட் பர்சனல் சோல் வின்னர்னா இயேசு தான் பெர்ஃபெக்ட் சோல் வின்னர். ஒரு அம்மாவை சந்திச்சு அந்த அம்மாவை ரட்சிப்பு நடத்திட்டார். அந்த அம்மா போய் கிராமத்தில் போய் தன்னை இயேசு ரட்சித்து விட்டார் சொன்ன உடனே அந்த கிராமமே இயேசு மேல் நம்பிக்கை வச்சிருச்சுங்க. ஒரு ஆளை தொட்டா போதும், குடும்பமே வந்துடும். ஒரு ஆளை தொட்டா போதும், அந்த கிராமமே வர முடியும் சில இடங்கள். அப்படி இப்ப நான் சொன்ன பார்த்தீங்களா, என்னுடைய நண்பர் ஒருத்தரை ரட்சிப்புக்குள் நடத்தின அந்த முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுருச்சு. அப்ப அந்த ஒருத்தரை சந்திப்பது மிகப்பெரிய ஒரு பணியா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணை ஆதாயம் பண்ணினார். இது யாரு? நிக்கோதேமு. நிக்கோதேமு இயேசுவை சந்திக்க வருகிறார். இயேசு கிறிஸ்து நிக்கோதேமுவை ரட்சிப்புக்குள் நடத்துகிறார். மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று இயேசு அவனுக்கு போதிக்கின்றார். ஒரு மனிதன் இயேசு, நிறைய சமயத்தில் இயேசுவின் பெரிய கூட்டங்களை பத்தி பேசுவோம். ஆனா நான் இயேசு தனித்தால் ஆத்மா எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் இருந்து படிச்சுட்டு இருந்த போது சில எடுத்துக்காட்டுகள் எனக்கு தெரிஞ்சது. நிக்கோதேமு, he was seeking for answers to questions in life. தன் வாழ்க்கையில பல கேள்விகளோடு வந்தான். அருமையானவர்களே, கேள்வி இல்லாதவங்க இன்றைக்கு யாருமே கிடையாதுங்க. ஏன் இந்த நடக்குது, ஏன் இது நடக்குது நிறைய பேர் கேட்கிறாங்க. அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் வேதத்தில் தான் இருக்குதுங்க, பைபிள்ல இருக்கு. அந்த பதில் உங்களிடத்தில் இருக்குது, என்கிட்ட இருக்குது.
நம்ம பதிலை கொடுக்காம யார் கொடுக்க முடியும்? நிக்கோதேமு. அடுத்த நபர் பாருங்க, இது யாரு? சகேயு. சகேயு. சகேயு மேல உட்கார்ந்துட்டு இருக்கான். இயேசு ஒரு குரூசேடுக்காக போயிட்டு இருக்காரு போல தெரியுது. ஒரு குரூசேட் போய்கிட்டு இருக்கும் போது குள்ளமா ஒருத்தன் ஒரு மரத்தின் மேல உட்கார்ந்து இருக்கிறான். அவனை தேடி அவன் வீட்டுக்கு போய் இயேசு போறார். ஒருத்தன் வீட்டுக்கு போறார். கூட்டத்தை தான் ஒதுக்கி வச்சுட்டு, பப்ளிக் மீட்டிங், புல்பிட் பிரீச்சிங்லாம் விட்டுட்டு ஒரு மனுஷனை சந்திப்பதற்காக இயேசு அவன் வீட்டுக்கு போறார். அவனுடைய ஆசை என்ன? லாங்கிங் ஃபார் அக்செப்டன்ஸ் இன் லைஃப். அவன் ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூலிக்கிறவன். எல்லாரும் அவனை குறைத்து மதிப்பிட்டார்கள். அவனுக்கு சமுதாயத்தில் ரொம்ப மதிப்பு இருந்தது என்று சொல்ல முடியாது. he was longing for acceptance. இப்படி வாழ்க்கையில என்னை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பத்தோடு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய என்னுடைய வேலை. லாங்கிங் ஃபார் அக்செப்டன்ஸ் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. கேள்விகள் நிறைய பேருக்குள்ள இருக்கிறது. அதே போல சமாரிய பெண்ணுடைய வாழ்க்கையிலே மோசமான வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார். பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் இயேசு கண்டுபிடித்தார்னு பார்க்கிறோம். இயேசு சிலுவையில் கடைசியா இயேசு செய்தது தனித்தால் ஆத்துமாதாய படிங்க. சிலுவையில தொங்கிக்கிட்டு இருக்கும் போது அந்த கல்வனையும் கூட இயேசு ரட்சிப்புக்குள் நடத்தினார். ஒரு மனிதன் தான். He was desperate to enter the kingdom of God due to failures and disappointments in life. அவன் வாழ்க்கையிலே கல்வன் நிறைய கொலைகளை செய்திருக்கலாம், தப்பு தவறு செய்திருக்கலாம். ஆனால் சிலுவையில் இயேசு தொங்கிக்கிட்டு இருக்கும்போது நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னபோது அவனுக்கு பெரிய ஆறுதல். எனக்கு கூட சொர்க்கத்தில் இடம் இருக்குதுங்க. சொர்க்கத்திலிருந்து யாரையும் ஆண்டவர் தவிர்க்க சொல்லலை. நீ சொர்க்கத்துக்கு போயே மாட்டேன்னு நீங்கள் யாரை பார்த்து சொல்ல முடியாது, சொல்லவே முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவிகள். ஒரு முறை ஜான் வெஸ்லி ரோட்ல போய் ஒரு குதிரையில பிரசங்கம் பண்ணுவதற்காக போய் கொண்டிருந்தாராம். போய் கொண்டிருந்த போது திடீரென்று சொல்லி ஒரு தெருவில் போலீஸ்காரர்கள் ஒரு குடிகாரனை பிடித்து இழுத்து கொண்டு போனார்களாம். அப்படி இழுத்து கொண்டு போகும்போது ஜான் வெஸ்லி அந்த குதிரையிலிருந்து கீழே இறங்கி அந்த இடத்துல நின்று சொன்னாராம், there goes John Wesley but for the grace of God என்று சொன்னாராம். there goes John Wesley. அவன் மட்டும் ஒரு பிச்சைக்காரனை போல, ஒரு கொள்ளைக்காரனை போல நடத்தப்படலை. நானும் அப்படிதான் இருந்திருப்பேன். இயேசுவின் கிருபை மட்டும் இல்லைனா. அருமையானவர்களே, இயேசுவின் கிருபை மட்டும் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்காவிட்டால் நாங்கள் இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க மாட்டோம். இப்படி அவருடைய கிருபை. அதனால் அந்த மனிதன் அவர் ஏற்றுக்கொண்டார், அவன் ரட்சிக்கப்பட்டான். நான் அடிக்கடி சொல்வதென்று, இயேசு சிலுவை வாழ்க்கையின் கடைசியிலே செய்தது தனித்தால் ஆத்துமாதாய பணி என்று சொல்வேன். கடைசியா அவர் செய்து முடித்து சிலுவையில் மரித்தார். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஒரு கல்வனை பரலோகத்திற்கு சொந்தக்காரனாக மாற்றினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஊழியத்தை செய்வதற்கு நமக்கு நேரம் தேவை, இதுக்கு டைம் எடுக்கணும். இட் ஷுட் பி இன்டென்ஷனல். டைம் எடுக்கணும் அதுக்கு. அது மட்டும் இல்ல, உங்க தூக்கத்தை உங்களுடைய வசதிகளை சில சமயங்களில் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். சில சமயங்களில் உங்களுடைய பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கும். நேரம் எடுத்து ஒரு இடத்துல போய் நீங்க சில பேரை சந்திக்க வேண்டியது இருக்கும். ஆகவே தியாகம் தேவை. தியாகம் இல்லாமல் எந்த ஒரு பலனும் நமக்கு கிடைக்காது. ஆகவே தனித்தால் ஆத்தும ஆதாய பணிக்கு நேரத்தை ஒதுக்க வேண்டும், பணத்தை செலவழிக்கும் தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய சொந்த வசதிகளையும் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கும். நமக்குன்னு எல்லாம் செய்யலாம், ஆனா அதெல்லாம் விட்டு மற்ற காரியத்தை செய்யலாம். கேள்வி, how did Jesus win over the Samaritan woman? அந்த சமாரிய பெண்ணுடைய ஆத்துமாவை இயேசு எப்படி ரட்சித்தார்? இல்லாவிட்டால் அவளை எப்படி இயேசு ஆதாயம் பண்ணினார்? ஒரு பெரிய ஜெனரல் கேள்வி. எப்படி இயேசு சம்பாஷணையை ஆரம்பித்தார்? எப்படி அவருடைய நம்பிக்கை? இப்ப பாருங்க, என் வாழ்க்கையில ஒரு குறை இருக்குன்னா நான் போய் எல்லாத்தையும் சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன். ஆனா அவ வாழ்க்கையை திறந்துட்டா. அவ இயேசுவோடு கூட பேசுகிறாள், இயேசு மேல் நம்பிக்கை வைத்தாள். இது எப்படி நடந்துச்சு? யாராவது ஒருத்தர் பதில் தெரிஞ்சவங்க நீங்க தூக்கலாம். எப்படி இயேசு இந்த சம்பாஷணையை தொடங்கினார்? சொல்லுங்க. முதலாவது தண்ணீர் மூலமாக குடிக்க தண்ணீர் கேட்டு அது மூலமா ஆரம்பித்தார். ஓகே, he asked for water. தண்ணீரை கேட்டார். இயேசு கிறிஸ்து தண்ணீரை கேட்டார். ஓகே, தண்ணீரை கேட்டதனால எப்படிங்க? தண்ணீர் கேட்டா வேலை முடிஞ்சு போச்சா? உங்கள்கிட்ட எனக்கு தண்ணி கொடுங்கன்னு கேட்டா முடிஞ்சு போச்சா? இயேசு கேட்டாரு. அதனால எப்படி? ஏன் இயேசு தண்ணி கேட்டார்? தாகமாயிருந்தார், ஆகவே கேட்டார். ஓகே, அடுத்து ஒரு தனிப்பட்ட ஒரு விசாரிப்பு. என்ன விசாரிச்சாரு? அவருடைய நீட சொல்ற
இப்ப பாருங்க, இயேசு தனக்கு தேவை என்பதை சொன்ன, நீ எனக்கு கொடுமா, எனக்கு ஒன்றரை கொடுக்க வரேன்னு சொல்லல. ஆனா என்ன சொல்ற, எனக்கு தண்ணி வேணுமா நீ கொடுமா அப்படின்னு கேட்கிறார். அப்ப தன்னை ரிசீவிங் எண்ட்ல இயேசு வைக்கிறார். தன்னை ரிசீவிங் எண்ட்ல, நாட் கிவிங் எண்ட். கொடுக்கிற மாதிரி இல்ல, எனக்கு நீ என்னமோ கொடுக்கணுமா அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு ரிசீவிங் எண்ட்ல இருக்கும்போது அவளுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ரொம்ப நன்றி பிரதர், சொல்லுங்க. பொதுவா யூதர்கள் சமாரியா நாட்டு வழியே போக மாட்டாங்க, சுத்தி தான் போவாங்க. சரி, இயேசு அந்த ஊழியத்தை தனிக்கால் ஊழியத்தை செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த நாட்டு வழியே கடந்து போயிட்டு அந்த சிச்சுவேஷனை உருவாக்குறாரு. போயிட்டு அந்த இடத்துல உட்காந்து அதுக்கான சூழ்நிலை உருவாக்கி அதுக்கப்புறம் ஊழியம் பண்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்து, நீங்க அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை யாராவது வாசிங்களேன், மைக் வச்சிருக்கவங்க வாசிங்களேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் சமாரிய நாட்டின் வழியாய் போக வேண்டியதா இருந்தால், என்னத்துக்குங்க போகணும் அவர் அங்க அப்படின்னா, he was very intentional. நீங்க நல்லா கதையை பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு அம்மாவோட பேசிட்டு அதுக்கப்புறம் இடத்தை காலி பண்ணி போயிட்டார். அந்த ஒரு அம்மாவை பார்ப்பதற்காக சென்றார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பிசாசு பிடித்த ஒரு மனிதன் கல்லறையில் இருந்தா, அவன் ஒருத்தனை பார்ப்பதற்காக படகேறி போய் பார்க்கிறார். he was very intentional and he had to go. ஆங்கிலத்தில் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல Jesus had to go through Samaria அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. இதிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு பாடம் என்னன்னா, personal soul winning is intention, has to be intentional. இதுல சில பாடங்களை நம்ம இப்ப பார்ப்போம். இப்ப நீங்க நிறைய காரியங்கள் சொன்னீங்க, நான் உங்களுக்கு சில படிகளை சொல்ல விரும்புகின்றேன். ஸ்டெப்ஸ் டு பர்சனல் சோல் வின்னிங். எப்படி இயேசு, நீங்க சொன்னதெல்லாம் சரிதான், நீங்க சொன்னதை தான் நான் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், தமிழில் நான் சொல்றேன். நம்பர் 1, இயேசு எப்படி ஆதாயம் பண்றார் பாருங்க. Jesus was available at all times. இயேசு அந்த நேரத்தில் எப்படி இருந்தாரு? இளைப்படைந்தவராயிருந்தார், பசியாயிருந்தார். இயேசு இளைப்படைந்தவராயிருந்தார், பசியாயிருந்தார். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தார். நீங்க இளைப்படைஞ்சிருந்து பசியா இருந்தீங்கன்னா சுவிசேஷத்தை அறிவிப்பீங்களா? சாப்பிட்டு வந்துடுறேன், முதல்ல வயிற்றுக்கு முதல்ல போடணும்ப்பா, அப்புறம் தான்ப்பா ஆத்தும ஆதாயம்னு சொல்லுவோம். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எங்க வீட்டுக்கு ஒரு நாள் ரொம்ப டயர்டா நான் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வேலை பார்த்து விட்டு வீட்டுக்கு போனேன். அப்போ ஒரு அம்மா, எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அம்மா எங்க வீட்டுக்கு வந்து, என்னுடைய வாலிப பையன் அவன் யார்ட்டையாவது பேசணும்னு விரும்புறான், நீங்க தயவு செய்து அவன்கிட்ட பேசுறீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் ரொம்ப களைச்சு போயிருந்தேன் அன்னைக்கு, அவ்வளவு களைப்பு, பயங்கர களைப்பு, ஹோல் டே வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால ஈவினிங்ல போய் நான் அவனை போய் பார்க்கல. நான் வியாழக்கிழமை வர்றேன் அப்படின்னு சொன்னேன், வியாழக்கிழமை வருகிறேன் என்று சொல்லி திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ சொன்னேன். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை, அந்த வியாழக்கிழமை நான் போகல, வெள்ளிக்கிழமை அந்த வாசல் தெருவிலையா போயிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பஸ் ஸ்டாப்ல உட்காந்துருக்காங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருப்பேன், உங்க மகனை பார்க்க வரேன்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, என் மகன் புதன்கிழமை செத்துட்டாங்க, என் மகன் புதன்கிழமை செத்துட்டாங்க அப்படின்னு. செவ்வாய்க்கிழமை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது, சாக போற ஒரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குற்ற உணர்வு இருக்குதுங்க. ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பை நான் இழந்து விட்டேன். வாய்ப்புகள் எப்பொழுதும் வராது, கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது. அருமையானவர்களே, நான் நிறைய அந்த மாதிரி நேரத்தில் வாய்ப்புகளை நம்மளாம் இழந்திருக்கிறோம். அந்த ஒரு நாள் நான் செய்த தவறு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது. நான் அன்னைக்கு போய் அந்த பையன்கிட்ட பேசியிருந்தேன்னா, அன்னைக்கு சுவிசேஷத்தை அறிவித்திருந்தேன்னா, அந்த பையன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இறந்து போயிருந்தா கூட பரலோகத்துக்கு போயிருந்திருப்பானே. இன்னைக்கு அந்த பையன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமையே அவன் செத்து போய்விட்டானே, அவன் நரகத்துக்கு போயிருப்பானே. அதுக்கு நான் காரணமா அப்படின்ற ஒரு கேள்வியை நானே கேட்கின்றேன். Opportunities don't come always, but when you get an opportunity, don't let it go. You will regret for life. வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கவலைப்பட வேண்டியது இருக்கும். இயேசு கிறிஸ்து களைத்து போயிருந்தார், சோர்ந்து போயிருந்தார். இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு தன் கவலை, தன்னுடைய பசி, தன்னுடைய களைப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு சீஷர்கள் சாப்பிடுவாங்க போயிட்டாங்க. அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன்னு பேசலை. He was available at all times. அதனால எப்போ வாய்ப்பு வரும் என்று உங்களுக்கு தெரியாது, எப்போ வாய்ப்பு வரும் தெரியாது. சாலையில் போயிட்டு இருப்பீங்க, கூட படிச்சுட்டு இருப்பீங்க, இன்னைக்கு ஒருத்தர் அலுவலகத்தில் பார்ப்பீங்க,
அவங்க பேசுவாங்க, நாளைக்கு அவங்க செத்து போயிட்டாங்க நீங்க கேள்விப்படுவீங்க, உங்களுக்கே தெரியாது. அப்படிலாம் இருக்குதுங்க. அவங்களை நீங்க அடுத்து பார்க்க முடியாது. ஆகவே be available at all times. Jesus was available even when he was tired, he was hungry, but still he took that as an opportunity to share the gospel with her. ஒன்று. ரெண்டாவது, build mutual trust. ஒருத்தருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதாக அவரோடு நம்பிக்கையை நீங்கள் பெற்றுவிட வேண்டும். எப்படி இயேசு நம்பிக்கையை பெற்றார்? தாகத்துக்கு தான் தண்ணி கேட்டார். ஒரு சகோதரன் சொன்னார், ரொம்ப அழகா சொன்னார், அவள் ஒரு சமாரிய பெண், இயேசு ஒரு யூதர். யூதர்கள் சமாரியர்களிடம் தண்ணீரை வாங்கி குடிக்க மாட்டார்கள், அவர்கள் தாழ்ந்தவர்கள், அவர்களிடத்தில் தண்ணீரை வாங்கி குடிக்க மாட்டார்கள். ஆனால் இந்த யூதன் தன்னிடத்தில் தண்ணீர் வாங்குகிறார் என்று அறிந்தவுடனே அவருடைய இருதயம் திறக்கிறது. ஜீசஸ் built mutual trust. அவளுடைய நம்பிக்கையை வாங்குகிறாள். எப்படி நம்ம நம்பிக்கையை வாங்க முடியும்? மற்றவங்களுடைய நம்பிக்கையை. இப்போ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, அந்த நேரத்தில் போய் நீங்கள் அவங்க உதவி செய்ய போறீங்க பார்த்தீங்களா, அவங்க உடனே என்னடா நம்ம கஷ்டப்பட்டு இருக்கிறோம், அவங்க உதவி செய்ய வராங்கன்னு நினைப்பாங்க. அது மியூச்சுவல் ட்ரஸ்ட், நம்பிக்கை வாங்குறீங்க நீங்க. அது மாதிரி யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்பாங்க அவங்க அலுவலகத்தில். ஏன்னா படிக்கிற ஒரு மாணவன் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு பாடத்தை படித்துக் கொண்டிருக்கிறார். நீங்க போய் அந்த மாணவனிடத்தில் சொல்றீங்க, கஷ்டமா இருக்கா, நான் உங்களோட ஒரு ஹெல்ப் பண்றேனே, லெட்ஸ் லேர்ன் டுகெதர், ரெண்டு பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படின்னு படித்து அவனுக்கு உதவி செய்றீங்கன்னா அவன் நம்பிக்கையை நீங்க வாங்குறீங்க, நம்பிக்கையை வாங்குறீங்க. ஒருத்தருக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஒரு தொகை தேவை இருக்குது, ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் பணம் இல்லை. அந்த நேரத்தில் நீ உங்ககிட்ட பணம் கிடையாது உங்ககிட்ட, ஆனால் கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறத உங்கள்கிட்ட கொடுக்குறேன், இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சேர்த்து மற்றவங்ககிட்டையும் வாங்கிக்கன்னு சொல்லும்போது அவங்க நம்பிக்கையை நீங்கள் பெறுறீங்க. இப்படி நான் நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். ஆகவே சுவிசேஷ பணியிலே நாம் மற்றவருடைய நம்பிக்கையை பெற்றுவிட்டோமானால் இதய கதவு திறந்து விட்டது என்று அர்த்தம். The moment you win the person's confidence and trust, the heart is open to hear the gospel. ரொம்ப முக்கியம். ஆகவே எப்படி மற்றவங்களுடைய நம்பிக்கையை பெறுறது, நீங்க காத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தேவை அன்பு. அந்த அன்பு இருந்துச்சுன்னா எல்லாம் செஞ்சிருவீங்க, எதையும் தியாகம் பண்ணிடுவீங்க. மியூச்சுவல் ட்ரஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம். ரெண்டாவதாக. மூன்றாவதாக ஏன் செய்ததுன்னா, இட் வாஸ் a usual casual dialogue. நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது பைபிள் எடுத்து வைத்துக் கொண்டு God so loved the world that he அப்படின்னு பைபிள்ல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் நடக்காது, வேலைக்காகாது. இயேசு ஒரு பிரசங்கம் பண்ணலாங்க, கேஷுவல். தமிழ்ல சொல்லுவாங்க யதார்த்தம், அப்படிதானா? யதார்த்தம், இயல்பாக யதார்த்தமாக இயேசு அவளோடு சம்பாஷிக்கின்றார், கேஷுவலாக பேசுறார். அவ எந்த விதத்திலும் அவ அதிர்ச்சி அடையல. இவர் ஏன் பேசுறார்? அவர் ஆண் இருந்தாலும் கூட இயேசு பேசின போது அவருடைய பேச்சை கேட்க அவள் தயாராக இருந்தாள். பிகாஸ் இட் வாஸ் a casual conversation. பசியா இருக்கிறாரு, தாகத்தோடு இருக்கிறாரு, தண்ணி கேட்கிறாரு, இது இயல்பு தானே. ஆகவே அது இயல்பாக அவர் அந்த கான்வர்சேஷன் நடத்துறார். நாலாவதாக approach on common grounds. என்ன காமன் கிரவுண்ட் இதுல? யாராவது சொல்லுங்களேன். காமன் கிரவுண்ட்னா ரெண்டு பேருக்கும் ஒரே தேவை என்ன? தண்ணி. தண்ணி தான் தேவை. அவங்க தண்ணி பிடிக்க வந்திருக்காங்க, இவருக்கு தண்ணி குடிக்க தேவைங்க. பிடிக்கிறாங்க பாருங்க. நான் ஒரு முறை ஒரு பிளேன்ல ஹவாய்க்கு போய்கிட்டு இருந்தேன், மாவிக்கு ஹேகா இன்ஸ்டியூட்டை டீச் பண்ணுறதுக்காக. அப்போ ஃப்ளைட்டில் நான் ஏறின உடனே என்னுடைய பேகை அந்த லக்கேஜில் மேலே எல்லாம் போட்டுட்டு நான் கீழே உட்காந்தேன். ஒரு அம்மாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்தாங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்க ஆரம்பித்தாங்க. அந்த அம்மா படிக்க ஆரம்பித்த உடனே நான் அப்படி எட்டி எட்டி பார்த்தேன். பிடிக்காது யாருக்கும் அப்படி எட்டி எட்டி பார்த்தோம்னா. யாரோ ஒருத்தர் நியூஸ் படிக்கும் போது என்னடா நான் படிக்கிறேன் அவர் பார்க்குறாரு. அப்போ அந்த அம்மா கேட்டாங்க, நீங்களும் படிக்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. ஆமாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், ஏன்னா நான் ஐ எம் a நியூஸ் மேன், ஐ எம் an editor அப்படின்னு சொன்னேன். அந்த அம்மா சொன்னாங்க, ஐ எம் a பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெக்சரர் அப்படின்னாங்க. பாருங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெக்சரர் அவங்க, நான் நியூஸ் எடிட்டர். நியூஸ் எடிட்டரோட வேலை என்னன்னா பாலிடிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது நியூஸ்ல. அதனால எனக்கும் அவங்களுக்கும் ஒரு மியூச்சுவல் கிரவுண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இப்போ உடனே அவங்க என்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா நீங்க நியூஸ் எடிட்டரா? எங்க? நான் சொன்னேன், சேனல் நியூஸ் ஏஷியான்னு சிங்கப்பூர்ல இருக்கிற அரசாங்கத்தோட நிறுவனத்தில் நான் இந்த பதவியில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னபோது அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுடைய கான்வர்சேஷன் அப்படியே தொடர்ந்துச்சு. நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், நீங்கள் எங்கே போகிறீங்க, எப்படி யாரும் ஒரு உறவினர்கள் இருக்காங்களா, அமெரிக்காவுக்கு போகிறோம்னு கேட்டாங்க. எனக்குன்னு ஒரு கணவன் இல்லைங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன கணவன் என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாருங்க. அழுதுட்டாங்க அப்படியே. அவங்க அழுத உடனே சுவிசேஷத்தை சொன்னேன் அந்த அம்மாவுக்கு. விமான நிலையத்தில்
பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஒரு அம்மாவுக்கு முன்பின் தெரியவே இல்லைங்க. தெரியாத ஒரு அம்மா கிட்ட சுவிசேஷத்தை சொல்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். You need to be available anytime, anywhere to anyone. Who knows? That could be the last opportunity. நான் அதை கிராப் பண்ணி அன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அன்றைக்கு காமன் கிரவுண்ட் என்ன? எனக்கும் அந்த அம்மாவுக்கும் நியூஸ், பாலிடிக்ஸ், அதான் எங்க காமன் கிரவுண்ட். இயேசுவுக்கும் அந்த சமாரிய பெண்ணுக்கும் காமன் கிரவுண்ட் என்ன? தண்ணி. இப்ப நிறைய மாணவர்களா இருக்கிறவங்க கிட்ட படிப்பு. இன்னொன்று சில பேருடைய வாழ்க்கையில பண பிரச்சனை இருக்கும், நோய் இருக்கும், குடும்ப பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் சர்வசாதாரணமா இருக்கிறது. அது காமன் கிரவுண்ட்ல உங்களை ரெண்டு பேரையும் இணைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஆகவே ஒருத்தர் பேசும்போது அவங்க தேவை என்னன்றதை கண்டுபிடிச்சு அந்த காமன் கிரவுண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சு உங்களுடைய கான்வர்சேஷன் நீங்க தொடரணும். நாலாவதாக, ஐந்தாவதாக, அவாய்ட் கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். ரொம்ப முரண்பாடான தலைப்புகளை தவிர்க்க வேண்டும். முரண்பாடான தலைப்புகளை இல்லாட்டா நீங்க ரொம்ப பரிசுத்தவான் அவங்க பாவின்ற மாதிரி நீங்க பேசக்கூடாது. நான் எப்பெல்லாம் நான் சுவிசேஷத்தை அறிவிக்கிறேனோ அப்பெல்லாம் நாம் எல்லாரும் பாவிகளா இருக்கிறோம், நானும் பாவிதாங்கன்னு சொல்லுவேன். நீங்க மட்டும் பாவின்னு சொன்னோம்னா அடிச்சிருவாங்க சில சமயங்கள்ல. அப்ப நீங்க யாருங்கன்னு கேட்டுருவாங்க. நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம எல்லாரும் நம்மளாம் பாவம் செஞ்சிருக்கிறோம், தவறு செய்திருக்கிறோம், இறைவனுக்கு விரோதமாக தவறு செய்திருக்கிறோம். ஆகவே நம்ம எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு தேவை அப்படின்னு சொல்லி நான் போவேன். ஆகவே நான் பரிசுத்தவானை போல அவங்க குறைந்த பாவியை போல என்று நான் பேசாதபடிக்கு நம்ம இருக்க வேண்டும். அதோட கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸ் எதையும் எடுக்கக்கூடாது. இந்த ரெண்டு பேருக்கு இடையில, இயேசுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் இடையில கான்ட்ரோவர்ஷியல் டாபிக் ஏதாவது இருந்துச்சா? யூதர் சமாரியர், ஓகே, அது விட்டுருங்க. இன்னொன்னு, நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பத்தி இயேசு பேசினார். இந்த பர்சனல் லைஃப்ல இருக்கிற காரியத்தை நிறைய பேர் பேச விரும்ப மாட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு கணவன் இருந்து அதை பத்தி பேசவே பெரிய, இந்த அம்மா எனக்கு 4 பேரோட வாழ்ந்திருக்கேன் அப்படின்றத ஒருத்தர் யாரோ அந்நியர் சொல்றாருன்னா அது ஒரு கான்ட்ரோவர்ஷியல் டாபிக். ஆனா இயேசு அதை எதற்கு பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவர் ஒரு இறைவன் என்பதை வெளிப்படுத்துகிறார். ஐ எம் காட், ஐ நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன் யுவர் சீக்ரெட் லைஃப் என்பதை வெளிப்படுத்துகிறார். நமக்கு ஒருவேளை அந்த ஒரு கிருபை இல்லாம இருக்கலாம். ஒருவேளை ஆவியானவர் நம்ம உள்ளத்துல போடலாம், சில காரியங்களை சொல்லலாம், ஆனா நமக்கு தெரியாம இருக்கலாம். கூடுமானவரை கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸை நம்ம தவிர்க்க வேண்டும். ஆறாவதாக, ஓவர் கம் பேரியர்ஸ், தடைகளை தாண்ட வேண்டும். பொதுவா என்ன நீங்க பேசும்போது அந்த அம்மா பாருங்க, இயேசு பேசின உடனே அந்த அம்மா எனக்கு தெரியும், எனக்கு மோசே தெரியும், அது இதுன்னு என்னத்தையோ பேசுறாங்க. ஆனா இயேசு திருப்பி அந்த அம்மாவை கரெக்டா அந்த உள்ள டாபிக் உள்ள கொண்டு வந்துடுறாரு. இப்போ நீங்க போய் சுவிசேஷம் சொல்ல உடனே உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்பாங்க, நீங்க எந்த சர்ச்சுங்க அப்படின்னு கேட்பாங்க. உடனே நீங்க பெந்தேகோஸ்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டா நீங்க ஆங்கிலிக்கனாங்க, சிஎஸ்ஐங்கன்னு கேட்பாங்க. நீங்க உடனே எந்தெந்த சபையை பத்திலாம் 1/2 மணி நேரம் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அதெல்லாம் நீங்க தவிர்த்துட்டு டாபிக் வரணும். டாபிக் சபை, எந்த சபை, எந்த கோயிலுக்கு போறோம், எந்த ஆலயத்துக்கு போறோம், எது பெருசு சிறுசுலாம் இல்லை. ஓவர்கம் நிறைய காரியத்தை நீங்க பேச ஆரம்பிச்ச உடனே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க, நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது சாத்தான் எப்படியெல்லாம் அவங்களை திசை திருப்பி அந்த சுவிசேஷத்தை கேட்க விடாதபடிக்கு அவர்களை கொண்டு போவதற்கு முயற்சி செய்வான். ஆகவே அந்த தடைகளை நம்ம தாண்டி போகுவது தான் ஒரு சுவிசேஷ பணியிலே நானும் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பாக இருக்கு. கான்ட்ரோவர்ஷியல் டாபிக்ஸை தவிர்க்கணும். பேரியர்ஸ், ஏதாவது தடைகள் இருந்தால் அதையும் நம்ம மேற்கொள்ளணும். கடைசியா, ஷேர் த காஸ்பல் டெஸ்டிமனி இன் a simple language. இப்ப அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன கேள்வினா, what is the gospel? சுவிசேஷம் என்றால் என்ன? What is the contents of a gospel message? ஒரு சுவிசேஷ செய்தியில நீங்க என்ன சொல்லணும்? நற்செய்தி என்ற வார்த்தையின் அர்த்தம், சுவிசேஷம் என்ற வார்த்தையின் அர்த்தம் நற்செய்தி. மனித குலம் தங்கள் பாவத்தின் தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் இறைவனுடன் பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெற முடியும் என்று நம்பிக்கையை கொடுக்கணும். நிறைய பேருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கை கல்லறையோடு முடிஞ்சு போயிடுச்சு, பாவம் சாப்பிடுவோம் ஐயா, செத்து போவோம், அப்போ முடிஞ்சு போச்சியா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா மனித குலம் பாவத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது.
ஆகவே பாவத்தின் தண்டனையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் இறைவனுடன் பரலோகத்திலே நித்திய ஜீவனை பெற முடியும், வாழ முடியும் என்ற நம்பிக்கையை கொடுக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே நான் இப்போ லிஸ்ட் கொடுக்க போறேன் பாருங்க. இதை முன்ன பின்ன வரலாம், இதெல்லாம் உங்களுடைய செய்தியிலே இருந்தால் நல்லது. முதல்ல fall of man, மனிதன் பாவி, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் அப்படின்ற உண்மையை சொல்லணும். எதுக்கு அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவைன்னா, எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், ஆகவே தண்டனை இருக்குது அப்படின்றது. ரெண்டாவது, பனிஷ்மெண்ட் ஃபார் சின், வேஜஸ் ஆஃப் சின் இஸ் டெத், பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை அவர்கள் சொல்லணும். முதல்ல எல்லாரும் பாவம் செய்து விட்டோம், ஆதாம் பாவம் செய்தான், ஆகவே பாவம் மனுக்குலத்துக்குள்ளாக வந்து விட்டது. எல்லாரும் பாவம் செய்துட்டோம், நீங்க பாவம் செய்திருக்கீங்க, நான் பாவம் செய்திருக்கிறேன், ஆகவே நம்ம எல்லாருக்கும் தண்டனை இருக்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 சொல்லியிருக்குது. மூன்றாவதாக அவருடைய கிருபை எப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். ரோமர் 5:8 வாசிங்களேன். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தம்முடைய அன்பை விளங்கப்படுகிறார். அந்த அன்பை வெளிப்படுத்தணும். கடவுளே மனிதனா தம்முடைய உயிரையே கொடுத்திருக்காருங்க. அதுதாங்க ஆண்டவருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபையை பற்றி அவர்கள் சொல்லும் போது அந்த கிருபை எப்படி வெளிப்படுதுன்னா, சிலுவையிலேயே இறைவன் மரித்திருக்கிறார், கடவுளே மரித்திருக்கிறார். அவருடைய மரணம், சகோதரி ஒருத்தவங்க சொன்னாங்க, சிலுவையை மையப்படுத்தி, கிறிஸ்துவை மையப்படுத்தி நம்முடைய சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். இயேசுவின் வாழ்க்கை, இயேசுவின் பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய சிலுவை பாடுகள், அவருடைய அடக்கம், உயிர்த்தெழுதல், இதை நீங்க சொல்லணும். தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறு, தன்னுடைய குமாரனையே கொடுத்து இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார் என்பதை அவர்களுக்கு உணரச் செய்ய வேண்டும். நாலாவதாக, மனிதனுடைய பிரிவிலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிகமிங் அ சைல்ட் ஆஃப் காட், அவருடைய பிள்ளைகளாவதற்கு நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 தம்மிடத்தில் அன்பு கூறுற சகலத்துக்கும் நன்மைக்கு எதுவே செய்கிறார். அது மட்டும் இல்ல, தம்மிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாவிதான், தண்டனை இருக்குதான், ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னா, சிலுவையில மரித்த இயேசுவை நம்பி ரட்சகரா ஏற்றுக்கொண்டோம்னா பாவ மன்னிப்பு இருக்குது. அது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கார். நீங்க ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட முடியுங்க. எவ்வளவு பெரிய நம்பிக்கை. மத்திய 5:18 நமக்கெல்லாம் மன்னிக்கணும். 5:18 11:28 திருத்திங்க. 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் இயேசு சொல்கிறார். இளைப்பாறுதல் தருகிறவர், சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார், பாவ மன்னிப்பை தருகிறவராக இருக்கிறார், பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இந்த வசனத்தெல்லாம் 15 வயசு இருக்கு போய் நான் மனப்பாடம் பண்ணேங்க தமிழ்ல. இன்னைக்கு வரைக்கும் என்னை விட்டு போகல. அது இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையாவது சுவிசேஷம் சொல்லும் போது வசனம் ஆட்டோமேட்டிக்காக வருது. இப்படிதான் இயல்பா வரணும். அதுக்கு நீங்க வசனத்தை நீங்க படித்து மனப்பாடம் பண்ணிக்கணும், அதை இயல்பா சொல்ல கற்றுக்கொள்ளணும் அடிக்கடி. இப்போ ஒரு 3-4 வசனம் சொன்னேன். இது எல்லாம் அந்த 3 வசனமும் 4 வசனமும் ஆண்டவருடைய அன்பு, ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு, அவருடைய ரட்சிப்பு நமக்கு எல்லாருக்கும் சொந்தம் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த முடியும். கடைசியா ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நமக்கு நியாய தீர்ப்பு இருக்கிறது. இயேசு 2ஆம் முறையாக வரப்போகிறார். அவர் வரும் பொழுது நியாயம் தீர்ப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவைகள் யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். அப்படின்னா இந்த பாவத்தெல்லாம் இருந்ததுன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அதை சொல்லணும். சொல்லிட்டு கடைசியில் உங்க சாட்சியை சொல்லி நீங்க முடிக்கலாம். அதுதான் அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல், நானும் எப்படியே பாவியா இருந்தேன், என்ன அவர் ரட்சித்தார் என்று சொல்லி முடிக்கிறார். காஸ்பல் கண்டென்ட் இதுதாங்க. அடுத்து கடைசியா, இதான் என்னோட கடைசி பகுதி. இன்னொரு 15 நிமிஷம் எனக்கு இருக்கு, நான் முடிச்சிடறேன். கடைசியா என்னென்ன காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? பிராக்டிக்கல். ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது என்ன ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய முக்கியமான கருத்துக்கள். நம்பர் 1,
don't expect the soul to come to you, but go to the soul. ஆத்துமா உங்களை தேடி வரும்னு நீங்க எதிர்பார்க்காதீங்க, ஆத்துமாவை நீங்க தேடி போக வேண்டும். கெட்ட குமாரன் காணாமல் போயிட்டான், மூத்த சகோதரன் அவனை தேடி போயிருக்கணும், ஆனா போகல. அதே மாதிரி உங்க நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரர் யாராவது இருக்காங்க, உங்க பேர் எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். அதுக்கப்புறம் நேரத்தை பார்த்து அவங்கள சந்திக்க போகணும் அடிக்கடி. இன்டென்ஷனல். இயேசு எப்படி சமாரியா பட்டணத்து வழியா போனாரோ அவளை பார்ப்பதற்காக, அதே மாதிரி எங்கே ஆத்துமா இருக்கிறதோ அங்கே நீங்கள் நானும் போக வேண்டும். அந்த ஆத்துமா வரும் என்று எதிர்பார்க்க கூடாது. இரண்டாவதாக, don't attract undue attention to yourself. உங்கள்கிட்ட பத்தி நீங்க யாருன்னு நீங்க சொல்லிட்டு அவங்கள உங்ககிட்ட இருக்கக்கூடாது. நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவர், நீங்க எங்க படிச்சிருக்கீங்க, அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. கேட்டா சொல்லுங்க. அதனால தேவையில்லாமல் நீங்கள் யார் என்று நீங்கள் அதிகமாக உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்த மறந்து விடாதீர்கள். Don't attract undue attention to yourself. தேவை இருந்தா சொல்லணும். அவங்களே கேட்பாங்க, நீங்க எங்க படிக்கிறீங்க, என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. இல்ல நண்பர்களா இருந்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே கிறிஸ்துவை மையமாக வைத்து அவர் என்ன செய்தார் என்பதை சொல்லி ஒரு சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். மூன்றாவதாக, don't monopolize the conversation. ஒரு கலந்துரையாடல் நடக்கும்போது நீங்களே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. வரிசை எழுதி வச்சுட்டு 5 நிமிஷம் கட கட கடன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா வேர்பல் டயரியான்னுவாங்க. வேர்பல் டயரியா அப்படியே தண்ணி ஓடுற மாதிரி, வயிற்றோட்டம் போற மாதிரி வாயிலிருந்து வார்த்தையா வந்துகிட்டே இருக்கும். 5 நிமிஷம் பேசி முடிஞ்சிச்சா செத்தாலும் இந்த ரச்சகப்போட எழுட்ட போனா போ அப்படின்ட்டு போயிடக்கூடாது. You should not monopolize the conversation. நீங்களே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. கேள்வியை கேட்கணும், பதில் கொடுக்கணும். இயேசு அப்படிதான் கேள்வி கேட்டார், அவர் பதில் கொடுத்தார். கேள்வி கேட்டார், பதில் கொடுத்தார். அப்படி பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேசுறாங்க. அந்த கான்வர்சேஷன் பார்த்தீங்கன்னா it was conversation, it was conversational. Soul winning was a process which involves a conversation between 2 people. ஆகவே நீங்களே பேசிக்கிட்டு இருக்க கூடாது. அடுத்த குறிப்பு ரொம்ப முக்கியமான குறிப்பு. Don't deal with the people of the opposite sex. நீங்க ஆண்னா ஒரு ஆணுக்கு போய் சுவிசேஷம் சொல்லுங்க. நீங்க ஒரு பெண்ணுனா ஒரு பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்லுங்க. நான் அவளை ஆதாயம் பண்ண போறேன்னு சொல்லி உங்க ஆத்மாவை இழந்துடாதீங்க. அவட்ட நிறைய பேர் இழந்துட்டாங்க. அப்படி ஊழியம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு ஆத்மா ஆதாயம் பண்றதுக்காக தன் வாழ்க்கையை இழந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஆண்கள் ஆண்களோடும் பெண்கள் பெண்களோடும் சுவிசேஷம். நீங்க ஒரு கேள்வி இப்ப நீங்க கேட்கணும் கட்டாயமா. எப்படிங்க நீங்க ஃப்ளைட்ல போயிட்டு இருக்கும்போது பெண்ணோடு நீங்க பேசுனீங்க பாத்தீங்களா, மறந்துட்டீங்க, அந்த கதையை மறந்துடாதீங்க. நான் ஒரு கதை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த அம்மா ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் லெக்சரர்னு சொன்னேன். அந்த அம்மா பெண், நான் ஆண். என் பக்கத்தில் உட்கார், நான் கேட்கல, அந்த அம்மா பக்கத்தில் இடம் கேட்கல, அவங்க போட்டாங்க சீட்டை பக்கத்தில் போட்டாங்க. அது ஆண்டவர் டிவைன் அப்பாயின்மெண்ட் நினைக்கிறேன். உட்கார்ந்துருந்தேன். ஆனால் இட் வாஸ் இன் அ பப்ளிக் கான்டெக்ஸ்ட். ஒரு வெளிப்படையாக ஒரு விமானத்தில் பலர் பேர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு அந்த பக்கம் ஆள் இருக்காங்க, இந்த பக்கம் ஆள் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அந்த நேரத்தில் பேசிட்டு இருக்கிறேன். அதனால அது ஒரு வாய்ப்பா நான் பயன்படுத்தி கொண்டேன். நான் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் I was listening to what God was telling me to do, to make use of that opportunity to share the gospel. நான் அந்த அம்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லணும், அந்த அம்மா என் பக்கத்தில் உட்காருவானே எனக்கு தெரியாது, எதிர்பார்த்தே போகவில்லை. கூடுமானவரை ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு சுவிசேஷம் சொல்வதை காட்டிலும் ஒரு ஆண் ஒரு ஆணுக்கும் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கும் சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புக்குள் நடத்துவதுதான் வேதத்தின்படி சரியான ஒரு ஆலோசனையாக இருக்கும். இன்னொன்று, don't rely on your own ability. உங்கள் சொந்த ஆற்றல், பிரசங்க திறன், பேச்சு திறனிலே நீங்கள் சார்ந்து போய்விடக்கூடாது. ஆவியானவர் பேச வேண்டும், இயல்பாக பேச வேண்டும், அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக பேச வேண்டும், அதுக்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதில் தான் ஆவியானவர் வருகிறார். பரிசுத்த ஆவியானவர். அண்ணன் நாளைக்கு பேசுவாங்க பரிசுத்த ஆவியானவர், அதை பற்றியே ஒரு டாபிக் எடுக்கலாம். எப்படி சுவிசேஷ பணியில் அண்ணன் அதை பற்றி தெளிவாக சொல்லுவாங்க. Spirit of God can reveal many things to you that you may not normally know, and that's how you can bring the gospel. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்தில் பிலிப்பு என்ற ஒரு மனிதன், அவன் சமாரியா தேசத்திலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறான், அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், பெரிய எழுப்புதல் ஏற்படுகிறது. 8ஆம் அதிகாரத்தில் ஆவியானவர் அவனை வனாந்தரத்திற்கு கொண்டு போகிறார்.
பாருங்க, ஆவியானவர் நடத்தி கொண்டு எப்படி போனாரு அப்படின்றது பெரிய கேள்வி. பேசினாரா? உள்ளத்தில் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சா? So God took him to the soul which was in a wilderness. ஒரு வனாந்தரத்தில் இருந்த ஒரு ஆத்மாவினிடத்தில் ஆண்டவர் பிலிப்புவை கொண்டு போகிறார். அங்க ஒரு மனிதன், அவன் ஒரு எத்தியோப்பிய அதிகாரி, ஒரு சேரியட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். அவன்கிட்ட போன ஆண்டவர் சொல்றார். அங்க அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை படித்துக் கொண்டிருக்கிறான். என்ன சொல்றீங்க? கந்தேகல் எத்தியோப்பிய அது மூலமா அவன் போய் சுவிசேஷ உடனே அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் உடனே பெறுகிறான். அவன் எத்தியோப்பியாவுக்கு சுவிசேஷத்தை கொண்டு சென்றான் என்று பார்க்கின்றோம். பாருங்க, ஆவியானவர். அதனால உங்களையே தங்களையே நம்மையே சார்ந்து கொள்ளாதபடிக்கு ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுது ஆவியானவர் என்ன பேசணும்னு சொல்லி கொடுப்பாரு, யார்கிட்ட போகணும்னு சொல்லுவாரு. That is one preparation. ஆகவே ஆவியானவர் இல்லாமல், பரிசுத்தம் இல்லாமல் ஊழியமில்லை என்று காலையிலே சொன்னேன். பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் ஆத்துமாய ஆதாய பணியிலே வெற்றி இல்லை என்பதுதான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் நம்ம பரிசுத்த தனித்தாள் ஆத்தும ஆதாய பணியிலே வெற்றி இல்லை. Don't rely on your own ability. அடுத்து, don't unduly multiply, use texts and illustration. ரொம்ப கதை சொல்லி நிறைய வசனத்தை சொல்லாதீங்க. Don't unduly multiply, அதில் யூஸ் என்ற வார்த்தை விட்டேன். மல்டிப்ளை டெக்ஸ்ட் அண்ட் இல்லஸ்ட்ரேஷன்ஸ். ரொம்ப கதை சொல்லி ரொம்ப வசனம் சொல்லி சொல்ல வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லை, அவங்க எதிராக அவங்ககிட்ட பேசினாங்கன்னா don't disagree violently. அவங்க நீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க, எங்க மதம் எப்படிங்க, நாங்களும் தான் கடவுளை வணங்குறோம், பாரம்பரியா நாங்க இந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருக்கிறோம், நாங்கெல்லாம் நம்புறோம், நீங்க என்ன புதுசா வந்து சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்படியாங்க அப்படின்னு பொறுமையா போங்க. உடனே எடுத்துக்கிட்டு நான் சொல்லதாங்க சரி அப்படின்னு சண்டைக்கு நீங்க போயிடாதீங்க அவங்க கூட. ஸோ டோன்ட் டிஸ்அக்ரி. ரொம்ப கோபமா அவங்க பேசுறாங்கன்னா நீங்க கோபப்படக்கூடாது. அங்க ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு சகோதரி சொன்னாங்க, சமாதானத்தை சொல்ல வேண்டும், அன்பாக பேச வேண்டும். அவங்க கோபப்பட்டாலும் நம்ம கோபப்படக்கூடாது, நிதானமாக அமைதியாக நாம் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட், டோன்ட் பிரேக் த நோஸ் பிஃபோர் இன்ட்ரோடியூசிங் த ரோஸ். ஒரு சுவிசேஷம் என்பது ஒரு ரோஜா பூ போல, அந்த சுவிசேஷ பூ என்பது ரோஜா பூவை கொடுப்பதற்காக அவங்க மூக்க உடைச்சிடாதீங்க. எப்படி மூக்க உடைச்சிருவீங்க? நீங்கள்லாம் மற்ற மதம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மற்றதெல்லாம் சாமி கிடையாதுங்க, அதெல்லாம் அது கல்லுங்க மண்ணுங்க அப்படின்னு சொல்லி போட்டு தாக்கிறாதீங்க, ஒன்றும் சொல்லிடாதீங்க, அப்படிலாம் பேசவே கூடாது. அது மாதிரி யாரை பற்றியும் குறைவாக பேசிடாதீங்க. எந்த மதத்தை பற்றியோ மற்ற இனத்தை பற்றியோ யாரை பற்றியும் நம்ம குறைவே பேசக்கூடாது. பேசிட்டோம்னா அவங்களுடைய மூக்கை உடைச்சிட்டு சுவிசேஷத்தை கொடுத்தோம்னா அவங்களால இயேசு என்ற ரோஜா பூவை நுகர முடியாது. ஆகவே கான்ட்ரவர்ஷியல் டாபிக்ஸ், ஹர்ட்டிங் டாபிக்ஸ் எதையுமே அனுமதிக்க கூடாது. 9வதாக, டோன்ட் பி டிஸ்கரேஜ்ட் பை ஃபெயிலியர். ஒருவேளை அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சோர்ந்து போயிடாதீங்க. நீங்க அந்த ஆத்மாவை பற்றி கவலைப்படுவதை காட்டிலும் ஆண்டவர் கவலைப்படுகிறார். God is more concerned about that soul than you. நீங்க ஒரு சோல் வின்னரா இருக்கிறதுக்காக சில காரியங்களை சொல்லி முடிக்கிறேன் கடைசியா. சோல் வின்னர்ஸ் ஆர் prepared. They are spiritually, ஆவிக்குரிய விதத்திலே நீங்க தயாராக இருக்க வேண்டும். பரிசுத்த பாத்திரமா இருக்கணும், தயாரான பாத்திரமா இருக்கணும், ஆவிக்குரிய ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். உங்களுக்கு ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு உறவு இருக்க வேண்டும். Close walk with God and maintain a consistent devotional life. வேதத்தை படிக்கிற, ஜெபிக்கிற, ஆண்டவரோடு நெருங்கி நடக்கிற ஒரு உறவு இருக்க வேண்டும். காலையில் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னேன், the productivity of a soul winner depends on the spirituality of the soul winner. உங்களுடைய ஆவிக்குரிய உறவு, ஆண்டவரோட உறவு எப்படி இருக்குதோ அதை வைத்து தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். Soul winners are always prepared. They are active in their churches and are members in good standing. நல்ல சாட்சி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உங்களுக்கு முதல்ல சாட்சி இருக்கணும். சாட்சி என்கிட்டே இல்லைன்னா போய் சாட்சி சொல்லவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் சாட்சி இருக்கணும், அதை சொன்னாதான். அது மட்டும் இல்லை, இரண்டாவதாக, soul winners share Christ anytime, anywhere, and are open to share the Christ at the office, in a restaurant, in a plane, over the phone, anywhere the opportunity exists. எந்த இடத்திலும்
anywhere, எங்கேயும் நீங்க சுவிசேஷம் சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அப்புறம் soul winners are adaptable in their presentation of the gospel. ஒரே விதமாக சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அவசியம் இல்லை. ஆனா மனிதனுடைய பாவம், அவனுடைய வீழ்ச்சி, அவனுக்காக இருக்கிற தண்டனை, ஆண்டவருடைய இரக்கம், இயேசுவின் மரணம், சாவு, அவருடைய உயிர்த்தெழுதல், அது மட்டுமல்ல நித்திய ஜீவன், நித்திய ஆக்கினை தீர்ப்பு, இதெல்லாம் நம்ம இருக்கணும். ஆனால் எந்த விதத்தில், எந்த ஆர்டரில் சொல்றீங்கன்றது அந்தந்த நேரத்தை பொறுத்து அவசியம். இதெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. Soul winners consider their interactions with other people as divine appointments. They begin each day with a sense of expectation. ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போது, பல்கலைக்கழகத்துக்கு போகும்போதோ அல்லது பக்கத்து வீட்டுக்கு போய் பேசும்போதோ, எங்கே போனாலும் ஒரு எதிர்பார்ப்போடு இன்னைக்கு யாரையாவது ரட்சிப்புக்குள் நடத்தணும், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காக சுவிசேஷம் சொல்லணும் அப்படின்ட்டு அந்த டிவைன் சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்குள்ளாக இருக்க வேண்டும். அவங்க ஆண்டவர் என்ன ஒரு கருவியாக பயன்படுத்துவார் என்று எதிர்பார்க்க வேண்டும். ஐந்தாவதாக, they do not worry about the results. இறுதி முடிவு நம்ம கையில் இல்லை. ஆத்மாவை ரட்சிப்பது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலை அல்ல, அது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறது. people come to Christ only through the work of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் தான் பாவ உணர்வை அவர்களுக்குள்ளாக ஏற்படுத்த வேண்டும். கடைசி ஆறாவதாக, soul winners are sensitive to the leading of the Holy Spirit. நம்ம முதல்ல சொன்ன வசனம் எப்படி பிலிப்புவை அந்த சவுத் டு த ரோட், அந்த வனாந்தரத்திற்கு ஆண்டவர் கொண்டு போனார்னு சொல்லி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். நாளைய உங்களுடைய தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இது யார் சொன்னா, வாரன் வேஸ்பி சொல்கிறார், it is futile for us to try to serve God without the power of the Holy Spirit. Talent, training and experience cannot take the place of the power of the Holy Spirit. எனக்கு திறமை இருக்கலாம், தாளந்து இருக்கலாம், என்கிட்ட ஆற்றல் இருக்கலாம், என்கிட்ட நிறைய படிப்பு இருக்கலாம், நான் ரொம்ப படிச்சிருக்கனால நான் நல்ல ஆத்தும ஆதாயம் நான் இருப்பேன் என்று அர்த்தம் அல்ல. ஆவியானவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னொரு கோட், இது சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? without the spirit of God we can do nothing. we are as ships without wind, we are useless அப்படின்றார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடிக்கு நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் அவர் சார்ந்து இருக்கணும் சுவிசேஷ பணியில். எனக்கு பிடித்த அதிகமான இன்னொரு பெரிய ஒரு பிப்ளிக்கல் ஸ்காலர் சொல்லுகிறாரு, ஜான் ஸ்டாட், what we need is not more learning, not more eloquence, not more persuasion, no more organization, but more power from the Holy Spirit. அதிகமான பரிசுத்த ஆவியானவருடைய, இவர் ஆங்கிலிக்கன் சபையினுடைய போதகர் சொல்றார் பரிசுத்த ஆவி எவ்வளவு முக்கியம்ட்டு. ஆனா இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, இதான் நடந்துட்டு இருக்கு. பேத்தட்டிக் கண்டிஷன் இன்னைக்கு என்னன்னா, இது யார் சொன்னா? சிடி ஸ்டாட், சார்ல்ஸ் ஸ்டாட் சொல்றார். சிடி ஸ்டாட், how little chance the Holy Spirit has nowadays. பரிசுத்த ஆவிக்கு இன்னைக்கு சபைகள்ல இடம் இல்லைங்க. The churches and missionary societies have so bound him. பரிசுத்த ஆவியை ரெட் டேப்பை கட்டி ஓரத்தில் உட்காருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்களா செஞ்சுட்டு இருக்காங்களா? How pathetic it is that the churches and missionary societies have so bound him in red tape that they practically ask him to sit in a corner while they do the work themselves. அருமையானவர்களே, இந்த ஆத்துமாதாய பணி, சுவிசேஷ பணி, மிஷனரி பணியை நம்முடைய சொந்த பலத்தினால நம்மால செய்யவே முடியாது. ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவருடைய தேவை. ஆகவே எப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் என்னையும் ஆட்கொள்வார்? சில குறிப்புகளை கொடுக்கிறேன் பிராக்டிக்கலாக. when you are a cleansed vessel, sin அங்க இருக்கக்கூடாது, பெருமை இருக்கக்கூடாது, சுயநலம் இருக்கக்கூடாது, ambition, சொந்த ambition ஒண்ணுமே உங்களுக்குன்னு இருக்கக்கூடாது, everything that is contrary to God's law and word இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்றேன், ஒரு பிரசங்கத்தை பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட இருக்கா நான் ஆராய்ச்சி பார்ப்பேங்க. என்கிட்ட பெருமை இருக்கா? என்கிட்ட ரகசிய பாவம் இருக்குதா? என்னிடத்துல சுயநலம் இருக்கிறதா? என்னிடத்துல சொந்த அம்பிஷன் இருக்கிறதா? வேத வாசனத்துக்கு விரோதமாக என்னிடத்துல ஏதாவது இருக்குதா என்று ஆராய்ந்து பார்த்து என்னை சுத்திகரித்துக் கொள்வேன். ஒரு ஆத்ம ஆதாய பணியிலையோ சுவிசேஷ பணியிலையோ ஒரு பிரசங்கம் செய்வதற்கு முன்பாகவோ என்னை ஆராய்ந்து பார்த்து என்னை சரி செய்து கொண்டு ஆவியானவர் என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிப்பதுண்டு. So being under the control of the Holy Spirit will make you a useful, powerful vessel in the hands of God. அப்ப ஆண்டவர் நினைச்சு வராம், when does the Spirit take control of us and lead us? When our heart is filled with humility, godly desires, godly agenda and readiness to obey God's word. இது இருக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை ஆட்கொள்வார். நமக்குன்னு ஒன்று ஆசை இல்லை, அவருக்காக தான் நம்ம நிற்கிறோம்.
என்ன செய்தாலும் அவர் நம்மை ஆட்கொண்டு விடுவார். இங்கே பாருங்க, இந்த ஸ்லைடை பாருங்க. முதல் வருஷம் நீங்க 2 பேரா இருக்கிறீங்க, இல்லை ஒன்னா வச்சுக்கலேன். 2 பேரா இருந்தீங்கன்னா அந்த 2 பேர் 2வது வருஷத்தில் 4 பேர் ஆயிட முடியும். 3வது வருஷத்துல அந்த 4 பேர் 8 பேர் ஆயிட முடியும். 4வது வருஷத்துல 16 பேர் ஆயிருவீங்க. 5வது வருடத்துல 32. இப்படியே போச்சுன்னு சொன்னா 20 ஆண்டுகள்ல எவ்வளோ பேரை நீங்க கொண்டு வரலாம் கர்த்தருக்குள்ளாக. திஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். பர்சனல் சோல் வின்னிங்ல பணம் தேவையில்லை, அதுக்கு ரொம்ப செலவு செய்ய வேண்டிய தேவையில்லை. நீங்க தயாரா இருக்கணும். வேதத்திலிருந்து ஆண்டவர் சொல்ற காரியங்களை கற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மேல் சார்ந்து அவரால் ஆட்கொள்ளப்பட்டு அவர் கொடுக்கிற வழிநடத்தலின்படி சுவிசேஷத்தை அன்போடு பாசத்தோடு நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நாம் சொல்லும்போது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார்.